இறைவனின் கருணையினால் 5K கார் கேரின் 254வது கிளை திறப்பு விழாவிற்கு உங்கள் அனைவரையும் வருக 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 என வரவேற்பதில் பெரியதோர் மகிழ்ச்சி, பெரியதோர் நன்றி இறைவனுக்கும் இதை செயல்படுத்திய அத்தனை நண்பர்களுக்கும். அதாவது இவங்க ரெண்டு என்னைய பார்த்தாங்க. அந்த ஸ்டோரியை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி, வரவேற்புரை கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம 5K கார் கேரை பற்றி நம்ம எல்லாரும் வீடியோவில் பார்த்தோம். அந்த வீடியோவில் பார்த்த மாதிரி நம்ம 5K கார் கேர் என்ன பண்ணுது அப்படிங்கிற ஒரு அறிமுகம் மட்டும் சொல்லிடுறேன். நம்ம 5K கார் கேர் இன்னைக்கு நம்ம சென்னையில் குறிப்பாக பார்த்தோம்னா மலையில் கார் வெளியே நிற்கிது, மலையில் ட்ராவல் பண்ணுது, வெயிலில் ட்ராவல் பண்ணுது, அதே போல் நைட் டைத்தில் ட்ராவல் பண்ணுது. இந்த மாதிரி நம்மளுடைய பெரிய ஒரு அன்பான பயண நண்பன் தான் நம்மளுடைய கார்கள். இந்த கார்கள் பார்த்தா காரை வாங்கினதுக்கப்புறம் வெயிலில் நிறுத்தினா பெயிண்ட் டல்லாக ஆரம்பிக்கும், மலையில் இருந்துச்சுன்னா கார்களுடைய அண்டர்பாடியிலாம் துருப்பிடிக்க ஆரம்பிக்கும். இதில் இருந்தெல்லாம் பாதுகாக்கும் போது தான் காருடைய லைஃப் இன்க்ரீஸ் ஆகும். எப்படி நம்ம பாடியை ப்ராப்பரான எக்ஸசைஸ் அண்ட் டயட் சிஸ்டம் வச்சோன்னா நம்ம லைஃப் இன்க்ரீஸ் ஆகுது, நல்ல ப்ரொடக்டிவிட்டி எடுக்க முடியுமோ, அதே போல் ஒரு காரை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுனால காருடைய லைஃப் டைம் இன்க்ரீஸ் ஆகுது. அதே போல் காருடைய மைலேஜ் இம்ப்ரூவ் ஆகுது. ஒரு சூப்பரான ஒரு ஸ்டடி, ஒரு கஸ்டமர் சொன்ன ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். நம்ம கோயம்புத்தூரில் 5K கார் கேர் தமிழ்நாடு மட்டும் இல்லை, நம்மளுடைய நியரஸ்ட் 2-3 ஸ்டேட்டுகளையும் நம்ம 5K கார் கேர் செயல்பட்டு இருக்கோம். நம்ம அதில் ஒரு கஸ்டமர் ஒரு விஷயம் சொன்னார். 5K கார் கேரில் நான் லாஸ்ட் 8 வருஷமாக சர்வீஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஒரு நாள் காரை ஆர்டிஓ கிட்ட எஃப்சிக்காக வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போயிருக்காரு. அந்த இடத்துல ஆர்டிஓ கேட்டிருக்காரு, காருடைய பெயிண்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது, எங்கே பெயிண்ட் பண்ணீங்க அப்படின்ட்டு. அப்போ அந்த இடத்துல கஸ்டமர் பதிஞ்சிருக்காரு, நான் காரை பெயிண்ட் பண்ணல, 5K கார் கேரில் 7 வருஷமாக ஏஎம்சி கஸ்டமராக, விஐபி கஸ்டமராக இருக்கேன் அப்படின்னு அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அதில் ஏன் நான் இந்த இடத்துல குறிப்பிடுறேன் அப்படின்னா, அதாவது காரை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணல, காருடைய பெயிண்ட் 15 வருஷம் ஆனாலும் புதுசாகவே இருக்கு அப்படிங்கிறத நாங்கள் மட்டும் சொல்லலை, கஸ்டமரோட வேர்டிங்ஸ்ல இருந்து எடுத்து சிறப்பாக செயல்பட்டு இருக்கிற நிறுவனம் தான் நம்ம 5K கார் கேர். அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு கார் மெயின்டெனன்ஸ்லையும் கார் 10% ஃபியூலோடைய எஃபிஷியன்சி கிடைக்குது. அதாவது நம்ம 1 லட்சம் கிலோமீட்டர் நம்ம ஓட்டுறோம் அப்படின்னோம்னா கார் ₹1 ஒரு கிலோமீட்டருக்கு நம்ம 7 ரூபீஸ் ஸ்பெண்ட் பண்ணுவோம். 7 லட்சம் ரூபா நம்ம காஸ்ட் சேவ் பண்ணுறோம். காருடைய சர்வீஸுக்கு மெயின்டெனன்ஸ்க்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது என்னன்னா 1,20,000 ரூபாய் நம்ம மொத்தமாக 10 இயர்ஸ்க்கு நம்ம டைமிங் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுவோம். பட் ஆனால் 10 இயர்ஸ் ஆர் 1 லட்சம் கிலோமீட்டர் நம்ம ஓட்டையில் நம்ம சேவ் பண்ணுறது பார்த்தோம்னா 7 லட்சம் ரூபாய். அதே போல் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் காரை மெயின்டைன் பண்ணுறதுனால நடக்கிறது. ஒரு கஸ்டமர் சொன்னார், நான் 7 வருஷமாக கார் வச்சுருக்கேன், ஆனால் காருடைய ஏசி நான் போட்டதே இல்லை. ஏன் அப்படின்னு காரணம்னா, காருடைய ஏசியில் பார்த்தோம் அப்படின்னம்னா நிறைய பேர் ஆஸ்துமா வீசிங் இருக்கிறவங்க ஏசி போட்டு கார் ஓட்ட மாட்டாங்க, காருடைய கிளாஸை இறக்கி விட்டு தான் வண்டி ஓட்டுவாங்க. அந்த கஸ்டமர் என்ன கேட்டார் அப்படின்னம்னா, நான் 7 வருஷமாக நான் காரோட ஏசியை போட்டதில்லை, பட் 7வது வருஷம் நான் ஒரு நாள் காரை 5K கார் கேரில் சர்வீஸுக்கு கொண்டு போனேன். அப்போ காருடைய அங்கே இருக்கிற ஒரு எம்ப்ளாயி சொல்லியிருக்காரு, எந்த ஒரு பாக்டீரியா ஃபங்கஸ் எல்லாம் நாங்கள் ரிமூவ் பண்ணுறோம், ஓசோன் தெரப்பின்னு ஒரு சர்வீஸ் இருக்குது, அது நம்ம போட்டோம் அப்படின்னோம்னா காருடைய ஆஸ்துமா வீசிங் இருந்தாலும் அந்த கஸ்டமர் வண்டி ஓட்ட முடியும். இவருக்கு பாதி நம்பிக்கையில் அந்த சர்வீஸை போட்டிருக்காரு. ஆனால் அந்த போட்டதுக்கு அப்புறம் அந்த கஸ்டமர் அன்னைக்கு திருச்சியிலிருந்து கோயம்புத்தூர் டிராவல் பண்றாரு. ஆஸ் ஆஃப் டுடே வரைக்கும் அவர் 5K கார் கேரோட ஓசோன் தெரப்பி கஸ்டமர், ஏசியை போட்டு வண்டி ஓட்டுறாரு. இன்னொரு கஸ்டமர் ஒரு சொன்ன விஷயம் என்னன்னா, அவர் செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கியிருக்காரு. இப்போ நம்ம ஊர்களில் செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறது ஆஃப்டர் கோவிட் அதுக்கப்புறம் அதிகமாகிடுச்சு. ஏன்னா பிரைவேட் டிராவலை மக்கள் ரொம்ப அதிகமாக விரும்புகிறாங்க. ஸோ இன்னைக்கு நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் எவ்வளோ தூரம் டெவலப் ஆகிட்டு இருக்குன்னு தெரியும். இந்தியாவில் லாஸ்ட் இயர் 40 லட்சம் ப்ளஸ் கார்கள் சேல் ஆயிருக்கு. இன்னைக்கு எவ்வளவோ மேம்பாலங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்லாம் ஏன் எவ்வளோ ஆகிட்டு இருக்குன்னா ஆட்டோமொபைல் துறை ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டு இருக்கு. அப்போ அந்த கார்களை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம். செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறவங்களுக்கெல்லாம் என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா, ஒரு கஸ்டமர் செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கியிருக்காரு ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட், கவர்மெண்ட் ஜாப் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் எல்லாரும் என்ன கேட்டிருக்காங்கன்னா, செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கினீங்களா, செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கினீங்களான்னு கேட்டிருக்காரு. அது ஒரு இன்ஃபீரியாரிட்டி ஃபீலிங் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 5K ஒரு நாள் சர்வீஸ் பண்ண வந்திருக்காரு. சர்வீஸ் கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் எல்லாம் போயிருக்காரு. ஈவன் அவரே அந்த காரை புது காராக ஃபீல் பண்ணியிருக்காரு. அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கேட்ட கேள்வி என்னன்னா, புது கார் வாங்கினீங்களே, ஏன் புது கார் வாங்கின அன்னைக்கு என்ன கூப்பிடல அப்படின்னு கேட்குற அளவுக்கு காருடைய ரீகண்டிஷனிங் எஃபெக்ட் ஒரு காரை புது லுக்காக கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம 5K கார் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி 38 லட்சம்
லட்சம் மகிழ்ச்சியான வாடிக்கையாளர்களுக்கு தரமான சேவை கொடுத்து 2500 மகிழ்ச்சியான ஊழியர்களின் சிறப்பான உழைப்பால் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட முதல் தலைமுறை ஆண்டர்பிரனர்களால் வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கும் நிறுவனம் தான் நம்ம 5K கார் கேர் நிறுவனம். இன்றைய இளைஞர்கள் இவ்வளவு வலிமையா இருக்க முடியும்னு இந்த 2 பேர்த்த பார்த்தா பேசுனீங்கன்னா தெரியும். ரொம்ப வைப்ரண்ட் யங்ஸ்டர்ஸ், ஒரு நல்ல நட்பொற்றுமை, ஒரு நல்ல வேலை வாய்ப்பு, இந்தியா முன்னேறுகிறது. எத்தனை விஷயத்தை இந்த ஒரே ஒரு நிகழ்வுல பார்க்க முடியுதுன்னா இவங்க 2 பேரோட நட்பு அதுக்கு காரணம். இந்த நிகழ்வு எல்லாமே நடத்தது இவங்க 2 பேருன்னா இவர்களால் துவங்கப்பட்ட 5K கார் கேர் 254வது கிளை மேலும் மேலும் வெற்றி பெற எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிய வேண்டும் என்ற பெரிய வேண்டுதலோட இந்த உங்கள் அனைவரையும் வருக 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 என வரவேற்று அடுத்த ஒரு பெரிய அற்புதமான வெற்றி விழாவில் உங்க எல்லாத்தையும் சந்திக்க அதுக்கு உங்களுக்கு வரவேற்பு கொடுத்து அதே போல முக்கியமா இதை சிறப்பா இந்த கார்பரேட் டீம் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லாம் மழை இடி புயல் எது வந்தாலும் ஃபங்க்ஷன் ரொம்ப சிறப்பா இருக்குங்கிறதுக்கு கார்பரேட் டீமுடைய இந்த உழைப்பும் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. அனைவருக்கும் என்னுடைய நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. சின்ன வயசுல வந்துட்டு இவ்வளோ ஒரு ஆர்வமா இது பண்ணது அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு. வருக வருக எல்லாரையுமே வர வச்சு என்னுடைய அன்புக்காக எல்லாரும் வந்திருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. இந்த 5Kல வந்து இவ்வளோ சின்ன வயசுல வந்துட்டு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு முன்னேற்றத்துக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப நன்றி. பையனுக்கு ஃபஸ்ட்டு பிஸ்னஸ்னு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். தான் நான் பிஸ்னஸ் பண்ணதோட அவன் வந்து 5வது படிக்கிறதுலேருந்து கார்னாவே அவனுக்கு ஒரு பைத்தியம். ஒரு 5000 ரூபாய்க்கு நான் கார் வாங்கி கொடுத்தாலும் பிரித்து பெயிண்ட் அடிப்பான் அவன். அப்போலேருந்து அவனுக்கு ஒரு பயணம் வருது. அதனால அவன் எல்லா பிஸ்னஸையும் பார்க்க சொல்லி ஜிம்முக்கு போகிறேன், அதுக்கு போகிறேன், இதுக்கு போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். கடைசியில் ஒரு நாள் கூப்பிட்டு வந்துட்டு எங்கள் மாப்பிள்ளையை கூப்பிட்டு போயிட்டு உங்கள்கிட்ட மீட்டிங்க்கு வந்தோம். வந்ததில் உடனே அவனுக்கு 5K காசு ஓகே, எனக்கு இதை உடனே பண்ணி கொடுங்க. பார்ட்னர் யாருன்னா ஜாஃபர், நாங்கள் 2 அந்த பையனை வந்து நான் பிக்கப் பண்ணுறதுக்கு வருவேன். காலையில் வாங்கி கொடுப்பேன், சாயந்தரமே அதை பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருப்பேன் எல்லாத்தையும் உட்காந்து. அது சின்ன வயசுலேருந்து அது பண்ணுறதுனால எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. 5K காரதுனால நான் அவனுக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்குறேன். அதனால் வந்தவங்க நான் இருக்கேன். வாழ்த்துக்கள். வந்திருந்த அனைவருக்கும் நன்றி. வாழ்க்கையில் ஒருத்தர் வெற்றி பெறுவதற்கு சில முக்கியமான விஷயங்கள் தேவை. இறை அருள், பெற்றோருடைய ஆசீர்வாதம், நண்பருடைய சப்போர்ட். தான் மட்டும் வளர்ந்தா பத்தாது, தன்னை சுற்றி இருக்கிறவங்களையும் வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம். எல்லாத்துக்கும் உதவி பண்ணணும், என்னென்ன உதவி பண்ண முடியுமோ அந்த மாதிரி எல்லா உதவிகளையும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த குணம். இத்தனையும் நான் இந்த இடத்துல நான் பார்த்துருக்கேன். இந்த விழாவில் இத்தனையும் ஒரு சேர அமைந்த இந்த விழாவில் இந்த தொழில், இந்த இத்தனை நல்ல விளைச்சலோடு ஆரம்பிக்கிற இந்த தொழில் மிகச் சிறப்பாக வளரும். அதனுடைய உரிமையாளர்கள் இருவரும் நல்ல விதமாக மேலே வருவாங்க அப்படிங்கிற எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எல்லாருக்கும் வணக்கம். ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் தெம். ஏன்னா அவன் சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த கடைசியாக அவன் வந்து அதை பண்ணணும்னு இறங்குனது வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷம். அண்ட் அவன் எதை பண்ணாலும் அவனுக்கு பிடிச்சதான் பண்ணுவான், நல்லா பண்ணுவான். இதுலேயும் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ஹி வில் க்ரோ ஆல்வேஸ். தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் எவ்ரிவன். எல்லாருக்கும் வணக்கம். கார்த்திக் சார், தேங்க்யூ சார். மனைவியாக வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ண வந்ததுக்கு. அப்புறம் வாசுகி மேம் வந்தாங்க, அது ரொம்ப ஹாப்பி. அப்புறம் அப்பா அம்மா அக்கா மாமா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க, தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ஜாஃபர் கிளாஸ்மேட் அவர் ஸ்கூல்லேருந்து
ஸோ 2 பேரும் பிஸ்னஸ் பண்ணணும்னு வந்து 12th 11th அப்படியே பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தோம். கடைசியாக 2 பேரும் தான் சேர்ந்து பண்ணிட்டோம். அதுவும் கார் ஃபீல்டு எங்கள் 2 பேருமே பிடிச்ச ஃபீல்டு. ஸோ அதனால் அதே ஃபீல்டில் வந்துட்டோம். ஸோ அடுத்தடுத்தது பிளான் இருக்குது. ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் இன்னொரு நெக்ஸ்ட்டு பிளான் இருக்கும். கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி சார். அக்கா, அம்மா, அப்பா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்புகளை அம்மா இல்லைன்னா இந்த இடத்துல நான் இல்லவே இல்லை. எங்கள் அம்மா தான் எல்லாமே எனக்கு இந்த இடத்துல மேலே மூலம் நான் பண்ண ஆசைப்படுறேன். என் அரிஜ் அவனே சொல்லிட்டான். 6ஆவதுலேருந்து நம்ம ஒன்றா தான் படிக்கிறோம். அவன் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டான். நான் டோட்டல் சப்போர்ட் அவனுக்கு என்ன பண்ணாலும் கரெக்டாக இருக்கும். நான் பண்ணுறேன், நம்ம பண்ணலாம், எப்பவும் மேலே பண்ணிக்கிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு உங்கள் இருக்க சப்போர்ட்டில் தான் நாங்கள் அந்த மாதிரி சொல்கிறோம். நீங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களை நான் ட்ராவல் பெஸ்ட்டாக பண்ணுவோம். ரொம்ப நன்றி.